அனூர் அரசாங்கத்துக்கு ஒரு அட்வைஸ், முடிஞ்சால் கேளுங்க, விருப்பம் இல்லாட்டி அரசாங்கத்தை விட்டு இருப்போம். நான் சொல்றேன் அப்படின்னா சிறை கைதிகள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு தீவுல விட்டுருங்க. தீவு சிறைச்சாலையில அந்த தீவை சுத்தி ஆர்மியோ போலீஸ் எல்லாம் போட்டுட்டு சிறைச்சாலைகள் கைதி எல்லாமே அங்கத்தான், தீவுல தான். அவங்களுக்கு நமக்கு தொடர்பே இல்லை. அவங்க வேற நாடு போவாங்க. தீவு அங்கள் வந்து ஜட்டியோட நடந்து போனாரு. ஐயோ ஹாஸ்பிட்டல் தாண்டக்கும். அதுக்கு போது அவர் எப்படி வந்தாரு, எங்க ராஜபக்சேவாடா எல்லாம் ஏசுறீங்க, அதுல ஜெயில் சிறை கைதிகள் வந்தானுங்க. கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த அமைதி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருந்த இளைஞர்களை இலக்கு வச்சு கொடூரமான தாக்குதல். ஆண்டாண்டு காலமா இருந்த ஒரு சிலையை அகத்திட்டு அந்த அது வந்து அந்த மக்கள் அந்த வாழ்வியல் ரீதியா அவங்களோட அந்த வழிபாட்டுகளை ஹையஸ்ட் வேன்ல போய் இறங்குது. புத்தர் சிலை உட்காந்து போறாரு. புத்தர் வந்து அப்படி வேன்ல உட்கார்ந்து போறாரு. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன கதை? நல்ல கதை. இன்னைக்கு சனிக்கிழமை நாள், நாளைக்கு ஞாயிறு விடுமுறை. நெடுந்தி வாட்டரையும் குழல் புட்டு நல்லா இருக்கு. வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க. இவர் யாரு? எங்கட கந்தையா பாஸ்கரனுக்கு நாங்க இதுல கண்டனம் தெரிவிக்கணும். இதெல்லாம் வீடியோ இப்ப போடக்கூடாது. இப்ப பார்த்தா தெரியும், சும்மாவே மது தெரியுதப்பா அவங்க இவங்களுக்கு, சும்மாவே மது தெரியுது அவங்க இவங்களுக்கு. அதுல நண்டு கறியோட புட்டு சாப்பிட அப்படி இருக்கணும். அது வேற சாப்பிட்டா சும்மா இருங்க. நல்லா இருக்காங்க. சாப்பாடு ஒரு பக்கம், சாப்பாடு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகள், இப்படியே அப்பா களை கட்டிக்கிட்டு இருக்கு. ரீச்சா அதுல பார்த்தேன், தூரத்துல பார்த்தேன் ஒரு குக் ஷெஃப் நிக்கிறாருன்னு. அதுல ஆமா 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 எல்லாம் லைவ் ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆமா ஆமா அவரு மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் என்னடா யோசிக்கிறார், என்னடா நம்ம எல்லாம் குக் பண்ணாம இவங்க குக் பண்றோம், கொத்து ரொட்டியை கண்டா அந்த திணறி போச்சுது, நம்ம வேற மாதிரி போடுறோம் இவங்க வேற மாதிரி போடுறாங்க. அது இது கிட்டத்தட்ட ஒரு அதுல பொடியங்கள் சொல்றாங்களே, போன தரம் வந்து அவ்வளவு ஈஸியா சாப்பிட்டு போனாங்க, இந்த தடவை லைன்ல நிக்க விட்டுட்டாரு. கொஞ்சம் நல்லா வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்காங்க ஆர்வத்தோட. உணவு திருவிழாவில பார்த்தா இங்க பெரிய ஒரு டீம் ஒன்று வந்து கருத்தை சொல்லுங்க, எப்படி இருக்குது உணவு திருவிழா? நாங்க நினைச்சு வந்த அளவுக்கு இல்லைன்னா அதை கூட ரொம்ப பெருசா இருந்தானே. லைட் எல்லாம் ரொம்ப பிரமாண்டமா இருந்தது. வந்து ரொம்ப எங்களை கவனிக்கிறார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க விடுறாரு, இல்ல அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க தந்து கொண்டே இருக்கிறார். அந்த 1000க்கு மேல பேச அந்த 1000 உண்மையிலேயே நல்லா கவனிக்கிறாரு. நான் நினைக்கல எவ்வளவு கவனிப்பானு, ஆனா நல்லா கவனிக்கிறாரு. ஏன்னா போன முறை நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனா இந்த முறை மிஸ் பண்ணாம எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, வந்து நீங்க ஆட்ரேஜ் ஆக்குங்க, குழல் புட்டை சாப்பிடுங்க. அதை இந்த இடத்த ஆடன்னு சொல்ல தேவை, என்னன்னு புட்டும் கறியும் சொல்லுங்களேன். நீங்க ஆட்ரேஜோட சாப்பிடுறேன், நண்டு கறியோட சாப்பிடுறேன்னு சொல்லணும். ஆனா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, இது கொஞ்சம் அவதானமா இருக்கணும் ரைட்டா. ஏன்னா ரீச்சாவுல இப்ப வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா உள்ள போய்கிட்டு இருக்கும் போது இந்த பார்லிமெண்ட்ல ஒரு கதை ஒன்று அடிப்படைச்சுட்டானே. அப்படின்னா நேத்து ஃபுட் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுற நாள் பார்த்து பார்லிமெண்ட்ல ஒரு கதை வருது. என்ன, இந்த மருந்து தான் இங்க பாவிக்கிறார்கள் அப்படின்னு கதை. அதெல்லாம் ஒரு விதமான அந்த பேர்னிங், ஸ்டொமச் பேர்ன் அப்படிங்கிறத சொல்லலாம். அது ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் இதுக்கு எப்படியா சனத்தை போடாம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, அந்த அவரு வந்து அவரோட கொஞ்சம் பேரை அனுப்பி இருக்கதா தகவல். போயிட்டு பாரு, போயிட்டு கொஞ்சம் குழப்பத்தை ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சில தகவல் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அவதானமா இருங்க. அதை ரீச் ஆக மிக நேர்த்தியா காவல்துறையினர் அனுமதி, காவல்துறை அனுமதி, அவங்களோட அனுமதி எல்லாம் பற்றி தான் நடத்தப்படுது. மற்றது அதுக்கு நான் என்ன சொல்லுங்க, மக்களுக்கு அந்த முழுமையான பாதுகாப்பு இருக்கு. போற மக்கள் எல்லாம் மிக தெளிவா இருக்கிறாங்க. தெளிவா இல்ல சொல்ல முடியாது. சரி கத்துற மாதிரி எல்லாம் கத்திட்டு அங்க இருக்க அந்த புட்டும் ஆட்டுற சிக்கரையும் சாப்பிட ஆசை வந்து உளவுத்துறை மூலமா அனுப்புறாங்களோ தெரியாது. அப்படி இல்ல டில்சான், போக்குள்ள சொல்லி பைன் பண்ணியான விட நீ போய் இதை செய்யணும்னு அவன் அங்க முதலாக போன உடனே லைட்ட பாப்பான். அதுக்கு அங்கால போன உடனே
அடுத்த லைட்ட பாப்பான். ஆமா. ஆஹா, ஆ, அங்கால போனோடனே நம்மளோட ஊர் அப்பம் ஆமா. அதை சாப்பிட்டோடனே ஓஹோ, ஓ, கடைசியாவன் நெடுந்தீவு வ- ஆட்டிறைச்சையும் குழல் புட்டையும் சாப்பிட்டோடனே வந்ததை அவ்வளவுதான். மறந்து வந்த போய் வேலையை அப்படி மறந்துட்டேன் எடுத்து ஐயா, வந்த வேலையை மறந்துட்டேன் வேணாப்பா அப்படின்னு பின்னுக்கு கடைசா சொல்றாரு. கேட்ட தாண்டக்குள்ளான்னு யோசிப்பான். நம்ம வந்து என்னதுக்கு ம், ம், ம். ஐயோ, நம்மள அதுக்கப்புறம் இதுக்கிட்டே யோசிப்பான். அனுப்புனாங்க வேற ஒண்ணுக்கு அப்படின்னு ஆள் வந்து திருச்சிட்டு போயிரும். அந்த எல்லாம் போயிட்டு என்ஜாய் நாடகத்தோட பண்ணுங்க. 10ஆம் தேதி வரை அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. முடியுமானவங்களாம் போயிட்டு ஆரம்பம் இருக்கவங்களாம் அப்ப நான் கேட்டேன், நேற்று நம்மளோட அதிகாரியும் அங்க நிக்கிற அதிகாரிகிட்ட கேட்டேன், நம்ம சாப்பாடெல்லாம் காணுமான்னு. ஏன் உங்களுக்கு வேணுமா? ம். எல்லாம் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா மா இருக்குது, எல்லாம் அவடத்திலேயே செய்து செய்து கொடுத்து கொண்டுதான். ஆஹா. எதுக்கு குறைஞ்ச அமுத சுரவி மாதிரி சுரந்து கொண்டே இருக்கு. அப்படியே ஒரு ஆள் கட்டிக்குது, இது என்னது 3000 ரூபா, ஆ. வேற ஒரு நிறுவனம் 200 ரூபா தானே எடுக்கணும். ஆ, 200 ரூபா கொடுத்துட்டு போய் ஒவ்வொரு முறுக்கு packet சாப்பாட்டுக்கு சாப்பிடு. 300 ரூபா 400 ரூபான்னு கொடுக்கறத விட ஆ. இது நீங்க 3000 கொடுத்து போய் எவ்வளவும் சாப்பிடணும். ஏன்னா Unlimited. போற மக்கள் சொல்றாங்க, எங்கட காசை கொடுத்து நாங்க போய் சந்தோஷமா ஆமா, என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது ஒன்று ரெண்டு அந்த முகநூல்கள்ல நண்டு சண்டுகள் இருக்குதானே, அதுல என்ன பகுதி என்ன தெரியுமா? ஆ. அவரு பாஸ்கரனை கண்டோடனே, அண்ணன் நீங்க தானே எங்கட கடவுள்னு கட்டி பிடிக்கிறார்கள் தான் அவருக்கு எழுதுறது. அவரும் ஐயோ பரிதாபம் எழுதுனா அவரும் ஒன்றையும் பாக்குற லெவல எல்லாரோட, அதுல 2-3 பேரை பார்த்தேன் பேஸ்புக்கை பார்த்து இவரோட போட்டோ எடுத்தவங்க எழுதுறது. அப்ப சரி. வெயிட் கூட, ஆனா அவங்க போறதில்ல. அவங்க போறதில்ல. போறது இல்ல. ஏன்னா இவரு ஃப்ரீயா கிரியா கூப்பிடுவாருன்னு பார்த்துருப்பான். இவரெல்லாம் பிள்ளைதானே, இவரோட நண்பர்கள் அவங்க நினைப்பா ஃப்ரீயா கூப்பிடுறேன். நான் தான் மறந்துட்டு போல ஃப்ரீயா கூப்பிடுறது. உடனே இவருக்கு அடி. அனூர் அரசாங்கத்துக்கு ஒரு அட்வைஸ், ம், முடிஞ்சால் கேளுங்க, விருப்பம் விளையாடி அரசாங்கத்தை விட்டு இருப்போம். ம், ம். நான் சொல்றேன், என்ன அட்வைஸ்? நினைக்கிறீங்களா? இல்லையா? மனோன்னு சொல்றேன். ஆனா அந்த ஆ, ஐடியா நல்லா இருக்கு டெல்சான். அப்படின்னா மனோண்ணோட சிறை ஐடியா கைதிகள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு தீவுல விட்டுருங்க. தீவு சிறைச்சாலையில அந்த தீவை சுத்தி ஆர்மியோ போலீஸ் எல்லாம் போட்டுட்டு சிறைச்சாலைகள் கைதி எல்லாமே அங்கத்தான், தீவுல தான். அவங்களுக்கு நமக்கு தொடர்பே இல்லை. அவங்க வேற நாடு இல்ல. போவாங்க. தீவுக்காரன் மனோண்ணன் சொன்னது தீவுக்காரன் சொல்லிட வேண்டியதுதான். අත්තක උත්සන අපි සව් very good do that පාතාල කණ්ඩායම වෙනම වෙන් කරලා දාලා වෙන කොහෙද තියන්න දූපතේ කරලා තියන්න තියලා නඩු කියන්න zoom එකකින් ඒ විදිහට බුද්ධිමත්තු කල්පනා කරලා බලන්න බුද්ධිමත්තු අලුතෙන් හිතන්න කරන්න වෙන දූපතේ කරගෙන එතන මේක සිල් එක හදලා එතන දාන්න ඒගොල්ලෝ අපේ නාවික අමුදා වට කරලා බලාගන්න පුළුවන් නේ ප්‍රශ්නයක් නැහැ නේ නඩු කියනකොට zoom එකකින් කියන්න ප්‍රශ්නයක් නැහැ மனோண்ணன் சொன்னதுல ஒன்றை மேலதையும் ஆட் பண்ணலாம். அந்த தீவுல வந்து ஒரு டின்பிஷ் ஃபேக்டரி, ஒரு மாசி ஃபேக்டரி, இப்படியான ஃபேக்டரி எல்லாம் வந்து ஃபுல் டைம். இப்ப அதுக்கு பொறுப்பா இப்ப இவங்களை கவர்மெண்ட் இருக்கு, ஆற பொறுப்பா போடுறேன். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன் போறாங்க. மாசிக்கு சூரன் மாசிக்கு மற்ற மாசிக்கு இப்படி என்ன கருப்பு துண்டு, நாவல் துண்டு, அப்படி அந்த துண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி பதவிகளை கொடுத்து மனோட அட்வைஸ் எல்லாம் அரசாங்கம் இதை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது நல்லது டீல்ஸ் தான். தீவுக்கு போட்டு நேவிய முதல் நேவி வந்து ஊருக்குள்ள ஆக்களை கடத்தினானே, அந்த நேவியை கொண்டு இப்போ ரோடு கரையிலுக்கு போட்டு சரி கடக்குது. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு வழக்குகள் எல்லாம் சூம் வழியா எடுங்க, சூம் வழியா வழக்குகள் செய்யுங்க, அப்ப அந்த பிரச்சனை கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. சரி பார்ப்போம். அது சம்பந்தம் மக்கள், நம்ம மக்கள் எழுதுங்க கருத்துக்கள், உங்க கருத்துக்களை. இன்னொருத்தர் சொல்றாரு இப்படி, ரணில் இருக்கும் போது மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கினேன், இப்படி ஒரு முடிவை எந்த ஜனாதிபதியும் எடுக்கவில்லை, நான் மட்டும் தான் அதை செய்தேன். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேன அவர்கள். என்ன தெரியுமா, நேற்று திருச்சீர ஜேவீர சொன்ன பெர்சன்டேஜுக்குள்ள மட்டும் தான் இருக்கிறேன். அதுதான் அந்த மாதிரி இருக்கவங்க தான் இப்படி செய்வாங்க. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு, நான் மட்டும் தான் இப்படி செஞ்சேன். அது சரி, அப்பத்தை தின்னுட்டு வந்து தான் ரணிலோட சேர்ந்து பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனா அப்படின்னு அறிவிச்சாங்க. அவரோட அப்பம் தின்னா அங்கிட்ட ராஜபக்ச டீமுக்கே சொக்காவிருச்சு. ஏய், இப்பதானே நம்மளோட அப்பம் சாப்பிட்டு இருந்தா, அங்க போயிட்டு பொது வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, அப்ப இவனுக்கு எனக்கு தான் போட்டியான்னு சரி ஓகே எல்லாம் பார்த்து ரணிலோட அப்படி நெருக்கமா எல்லாம் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு போற நேரம் 100 நாள் திட்டம், நல்லாட்சி, அப்படி போய்கிட்டு இருக்க நேரம் திடீர்னு குண்டை தூக்கி போட்ட மாதிரி ரணிலுக்கு சொக்க கொடுத்துட்டு
இந்த பழையபடி இல்ல இல்ல அப்பத்தின வர பிரதமர் ஆக்கி விட்டானுங்க. இல்ல ரணிலுக்கு ரணில்கிட்ட இருந்து போகும்போது வண்ணாத்தி பூச்சி கதை காய்ச்சி வரும், உங்களுக்கு ஞாபகம் ஆமா இருக்கும் ஆமா ரோட்ல. ஆமா. வண்ணாத்தி பூச்சி கதை காட்சி இதெல்லாம் வண்ணாத்தி பூச்சி டீமு இது இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதோட நமக்கு அரசியல் பண்ணலதாப்பா, நாங்க இப்படித்தான் இருப்போம்னு விளங்கிட்டார். இல்ல எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு, அவர்கிட்ட செயலாளராக இருந்த ஒரு ஆள் இப்போ இலங்கையில இருக்கிறார். ரணில் கதைக்கிற இவருக்கு விளங்குற இல்லையா, இவர் கதைக்கிற ரணிலுக்கு விளங்குற இல்லையா. அப்ப பாருங்க, அப்படித்தான் போயிருக்கு. இது அந்த இவங்க மக்கள் ரெண்டு பாத்தீங்கன்னா பேருடைய அந்த நிலைமைனாலதான் நாட்டுல அந்த ஈஸ்டர் அட்டாக் நீங்க நடந்துச்சு. 2 பேரை பற்றி சொல்றீங்க. சித்தப்பா இவ்வளவு முக்கியமன்ற உங்களுக்கு தெரியுமா தெரியாது? சித்தப்பா சித்தப்பா என்ன முகம் ஒரு மாதிரியா மாறுது உங்களுக்கு? ஏன் அவர் சொல்லியிருக்காரு, அறகலையில வந்து யாரையும் அடிக்க விடல, ஒரு அடி பின்னுக்கு எடுத்து வச்சோம். என்னத்துக்கு? இளைஞர்களுக்காக. அடிச்சாரா? கலட்டினதை போடவே விடல, இங்க அடிக்க வரும். அறகல போராட்டங்களின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எமது அரசாங்கம் ஒருபடி பின்வாங்கினோம். உயிர்களை பலி கொடுத்தோ அல்லது பிள்ளைகளை கொன்றோ ஒரு அரசாங்கத்தை பாதுகாக்க நாங்கள் முயற்சிக்கவில்லை, இனியும் அவ்வாறு செய்யப்பட மாட்டோம். ஆனால் இந்த சூழ்நிலையை நாங்கள் மனிதநேயத்துடன் கையாண்ட விதத்தை எங்களது பலவீனம் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நாமல் ராஜபக்ச இது ஒன்று விளங்கலையா டேல்சான் உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஒண்ணு டவுட். நானும் அங்கத்தானே இருந்தேன். ගොඩබේ රාජපක්ෂ ජනාධිපතිවරයා අපි අඩියක් පස්සට ගත්තා. අපි ජීවිත නැති කරලා දරුවෝ මරලා ඒ දරුවන්ගේ ජීවිත උඩින් ආණ්ඩුවක් රකින්න අපි කියන්නේ. ගොඩබේ රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිවරයා ඒ දරුවන්ට ගැහුවේ නෑ. අත තිබ්බේ නෑ. அந்த களத்துல தானே இருந்தேன். மே 9 ஒண்ணு வந்துச்சு. மே 9 அங்கிள் வந்து ஜட்டியோட நடந்து போனாரு. ஐயோ ஹாஸ்பிட்டல் தாண்டக்கும். அதுக்கு போது அவர் எப்படி வந்தாரு, எங்க ராஜபக்சேவாடா எல்லாம் ஏசுறீங்க. அதுல அந்த ஜெயில இருந்து கொஞ்சம் பேரை வெள்ள செட் போட்டு கொண்டு வந்தாங்க உடுப்போட. ஜெயில் சிறை கைதிகள் வந்தானுங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த அமைதி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருந்த இளைஞர்களை இலக்கு வச்சு கொடூரமான தாக்குதல். அட்டி என்ன கொள்கம் எடுக்கிறானுங்க, இரும்பு கம்பி எடுத்து மண்டையெல்லாம் உடைச்சு ரத்தம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்க அவ்வளவு நாள் அமைதியத்தான் ஈடுபட்டு வந்தாங்க. அப்ப அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த கோட்டாபய ஒரு அடி பின்னுக்கு வச்சாராம். பின்னுக்கு எந்த பின்னுக்குன்னு தெரியல, வீட்டு பின்னுக்கா இல்ல வேற யாரும் வீட்டு பின்னுக்கா? இல்ல டெல்சான் வீட்டுக்கு பின்னுக்கு வச்சுதானே டெல்சான் ஹெலிகாப்டர்ல இது போடுங்க. அதுதான் ரிட்டர்ன். மே 9 முன்னுக்கு காலை வச்சு வந்து அடிச்சு போட்டுட்டு நாட்டையே கலவரத்துக்கு உள்ளாக்கிட்டு எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. ரைட்டா? அன்னைக்கு மஹிந்த ராஜபக்ச விலகுனார் அன்னைக்கு நைட்டு. அடுத்த மாசம் பசில் விலகி ஜூலை மாசம் 9 இவர் பின்வாசம் வழியா அப்படி பின்கால வச்சு ஓடினார். ட்ரிங்கோ போயிட்டு ட்ரிங்கோல இருந்து சிங்கப்பூர் மால்டீவ்ஸ்னு ஓடிக்கிட்டு இருந்தார். யாருக்கு என்ன அநியாயம் டெல்சான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அனில் ஜெயசிங்க தொடர்புல ஒரு கருத்து முன்வைப்பு முக்கிய விடுறவங்கனால மலைய பகுதியில பாத்தீங்கன்னா மலைய பகுதியில ஆண்டாண்டு காலமா இருந்த ஒரு சிலையை அகத்திட்டு அந்த அது வந்து அந்த மக்கள் அந்த வாழ்வியல் ரீதியா அவங்களோட அந்த வழிபாட்டு ஹையஸ்ட் வேன்ல போய் இறங்குது. புத்தர் சிலை உட்காந்து போறாரு. புத்தர் வந்து அப்படி வேன்ல உட்கார்ந்து போறாரு. फोटो का वो फोटो बैठ रहा फेसबुक कर रहा अंडे अन्य है फोटो बैगा ने फोटो लेते हैं गेला वो आता मग तिब्बत ने अच्छा वाट मग तीने தூக்கிட்டு உட்கார வச்சு கூட்டு போறாங்க. ஞாபகம் இருக்கா முதல் ஒரு கால அந்த நல்லாட்சி கால பகுதியில் அங்க இங்க புத்தர் சிலை வைக்கிற ஒரு குரூப் ஒன்று சிங்கள அமைப்புல நாமல் குமாரன் முஸ்லிம் மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி சக்சஸ் இல்லாம வர இந்த வேலை இந்தியால சிங்கள மக்கள் ஏதோ ஒரு சம்திங் ராங் அரசாங்கம் மணந்து பிடிச்ச சம்திங் ராங். இந்த சம்திங் ராங் அப்படின்னா எல்லாருடைய கவனமும் இப்ப சிறைச்சாலை பக்கம் இருக்கு. நீங்க இந்த மக்கள் ஜனாதிபதியா இருக்கலாம், முத்தரப்பா இருக்கலாம், எல்லாருடைய பார்வையும் சிறைச்சாலைகள் பக்கம் இந்த அமைதிமை. இப்ப எல்லாரையும் அங்க பார்க்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான சதித்திட்டங்கள் நடக்குது. நீங்க அடேல்சான் ஒரே சொல்லிட்டு நீங்க பலமே எனக்கு சொல்ற நீங்க என்ன நடக்குது எனக்கே சர்ப்ரைஸ் வைக்கிறீங்க. என்ன ஆளப்பான்னு சொல்றது டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பல சதித்திட்டம் நடக்குது. இது நீங்க சொல்ற அடேல்சான் இவங்க எந்த அளவுக்கு கூந்து கவனிக்கிறாங்களோ தெரியாது. எங்களை போல பல ஜேர்னலிஸ்ட் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க சொல்ற மாதிரி அண்டமோட ப்ரோக்ராம்ல ஏதோ சொல்லியிருந்தேன் நீங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொன்றையும் கொஞ்சம் சில விஷயங்களும் சீரியஸா இருக்கும்.
கட்டாயம் எல்லாரும் ஒரு திசையில் ஓடக்குள்ள வேறொரு திசையில வேற சம்பவம் கூட நடக்குது. அந்த நாடாளுமன்ற அமர்வுல உதுமல்லவ வரவேற்று பேசுறானே, கிழக்கின் தண்டவாளம் அமைந்தால் கிழக்கில் நிச்சயம் என்பிபி அரசுக்கு ஆதரவு பெருகுமா. நான் நினைக்கிறேன் வார மாகாண சபை தேர்தல்ல பல தாவல்கள் இருக்கும் போல. சில வேளை உதுமல்லவ என்பிபிக்கு போடுறது தெரியாது. வள அறிக்கையை நாங்கள் தயார் செய்தால் உங்களுடைய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் பெரும் கிழக்கிலேயே ஒரு பெரும் ஆதரவு வரும் என்பதை உங்களுக்கு உண்மையாக சொல்லி விரும்புகிறேன். எங்களுடைய கடமை உங்களை கொண்டு வேலைகளை செய்கின்ற நல்ல பணிகளை நாங்கள் செய்கின்றோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சர்கிட்டையும் ஜனாதிபதியிலும் பிரைம் மினிஸ்டரும் சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று. அதை உங்களுடைய அரசாங்கத்துக்கும் சிறந்ததாக இருக்கும். எனவே இந்த மக்களுடைய கனவை, இந்த கிழக்கு மக்களுடைய 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன, நீங்கள் எங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். எனவே அந்த மட்டக்களப்பு பொத்தியில் ரயில் பாதைக்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை இதை வைத்தே நாங்கள் செய்யலாம். ஆனா அவங்க எடுக்கணும். இரண்டாவது ஆரம்பம் முஸ்லீம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் அதாவுல்லா, அதுக்கப்புறம் இப்ப முஸ்லீம் காங்கிரஸ், என்பிபியே தெரியாது. இரண்டாவது பேச்சு கொஞ்சம் அந்த காரசாரமா தொடர்ச்சியா என்பிபியை போலதான் இருக்குது. லீடர் இருந்து கனவேற்பிச்சுட்டு போறாங்க போல இருக்குது. ஆனா அத்தாவுல்லா அவர்கள் சொல்லியிருக்காரு, எனக்கு பதவி ஆசை இருந்திருந்தா நான் முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்திருப்பேனே அப்படிங்கிறாரு. பதவி ஆசை என்றால் மாகாண சபை இருக்கே, எம்பி பதவி தான் என்று இல்லை. அப்படி ஆசை இருந்தால் நான் முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொன பிசு ஏக்கட்டது மல்லி மொன பிசு ஏக்கட்டது யாரு சொல்ற விளக்கம்? என்ன பைத்தியத்துக்கு என்ன பைத்தியம்? நான் சொல்லலப்பா. இப்ப சிலோட அவர் ஆற சொன்னாரோ தெரியாது. அங்கேயும் கனவேர் இருக்கிறான் பார்லிமெண்ட்டுக்குள்ள ஆற சொன்னாரோ தெரியாது. சஜித் ஏதோ சொல்றாரு டெல்சா, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அவர் அரசாங்கத்தை தான் கேட்கிறாரு. என்ன பைத்தியத்துக்கு அப்படி செய்யணும்னா, கடந்த சர்வதேச நாணய நிதியம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13.9% அரசு வருமானம் இருந்தால் போதும் என்று சொல்லி இருக்கும் போதும் என்ன பைத்தியக்காரத்தனத்துக்கு இந்த அரசாங்கம் அதை 15.4% உயர்த்த மக்கள் மீது இவ்வளவு வரிகளை விதிக்கின்றதுன்னு சஜித் கோபதாபம் அப்படி கேட்கிறார். මොන පිස්සුවකටද කතානායකතුමනි, මොන පිස්සුවකටද IMF එක කියනකොට දලදේශීය නිෂ්පාදිතයේ ප්‍රතිශතයක් හැටියට 13.9% ප්‍රමාණවත් කියලා රාජ්‍ය ආදායම, මොන පිස්සුවකටද මේක 15.4 කරන්නට මේ රජය කටයුතු කරන්න ඒ තරම් බදු ගහන්නේ? මේ බදු බර පටවනකොට ව්‍යවසායකත්වයේ කඩන් වැටෙනවා. කවුරුත් අලුත් නිව් බිස්නස් ස්ටාර්ට්අප්ස් පටන් ගන්නෙ නෑ. මේක සංචාරක ශේෂ්ත්‍රයට බලපානවා, කෘෂිකාර්මික ශේෂ්ත්‍රයට බලපානවා, සේවා ශේෂ්ත්‍රයට බලපානවා, ස්වයං රැකියා ශේෂ්ත්‍රයට බලපානවා. ජන සමාජයේ නූපන් දරුවගේ ඉඳලා ගර්භණී මවගේ ඉඳලා ජන සමාජයේ සෑම පුරවැසියෙකුටම මේ බදුබර ඉතාමත්ම අසීමිත පීඩනයක් අසහනයක් නිර්මාණය කරනවා. මේක තමයි ඇත්ත කතාව. கடுமையா கோவப்படுறாரு. கோவப்பட விடாதுங்க. நல்லது இதை நாங்க அனுமதி கேளாது. டீல்ஸா, நீங்க கொஞ்சம் மான்குட்டிகள் படம் போட்டிருக்கீங்க. அது எங்க என்ன பிரச்சனை? என்னடா அது பார்க்கக்குள்ள பெரிய பாவமா இருக்கு. பாவமா இருக்கு தானே. உண்மைக்குமே இது திருகோணமலையில இருந்து எங்களுக்கு கிடைச்ச புகைப்படங்கள். அதே மாதிரி அங்க இருக்க மக்களும் நிறைய பேர் எங்களை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புலம்பெயர் தேசத்துல இருக்கவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த மான்குட்டி எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் நிறைய விஷயம் யோசிச்சிருக்காங்க. என்னடா அந்த மான்லாம் இப்படி இருக்கே, என்ன ரொம்ப ரொம்ப மெலிஞ்ச நிலையில. அப்ப அதுவும் திருகோணமலையில இருக்க மக்களே சொல்றாங்க, இப்ப இதெல்லாம் யாரும் பெருசா கவனிக்கிறாங்கல்ல, இதுகளுக்கு சரியான சாப்பாடு கிடைக்குது இல்ல, அதுக்கு அந்த பொலித்தீன் அந்த பிளாஸ்டிக் சாமான்லாம் சாப்பாடு இல்லாம அதுகளை சாப்பிடுற நிலைமைக்கு இப்ப வந்திருக்கான். சும்மா சரி இந்த உதாரணம் சொல்றேன். ஒரு மான் அந்த இடத்துல இறந்துருச்சுன்னு சொன்னா அதோட உடலை நம்ம ஏதோ காரணத்துக்காக உள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னா பேக்கும் குப்பை பிளாஸ்டிக் தான் இருக்குமா. அப்ப சில யானைகளுக்கு இருக்குமே அந்த மாதிரி நிலைமை தானே அந்த மான்களுக்கும் இருக்கு. அதனால எல்லாருடைய கோரிக்கை பொதுவா அரசு தரப்புல யாராச்சும் உயர் அதிகாரிகள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பராமரிக்க கொண்டு வாங்க அப்படி சொல்றாங்க. திருகோணமலையில திருக்கோணேஸ்வரத்துல கீழ்ப்பாதத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் அழகு இந்த மான்குட்டிகள். மான்குட்டி வனவிலங்கு அதிகாரிகள் அல்லது திருவண்ணாமலை நகர சபைக்கெல்லாம் அது மாநகர சபைக்கெல்லாம் வருது. திருவண்ணாமலை மாநகர சபை ஆளுநருக்கு புத்தர் சிலை கொடுக்கறவங்க இதுக்கு புல்லு வளர்க்க பாருங்களேன். புத்தர் சிலையை புற கொடுங்க பாப்பா, நீங்க புல்லு கொடுங்க மானுக்கு.
நீங்க கட்சியும் உருப்படியா செய்ய தெரியாது, நடமாடுற மாங்குட்டிக்கும் புல்லு கொடுக்க தெரியாண்டா நீங்க என்ன புண்ணாக்கு இருக்கிறீங்க அங்க. அதான் இது வந்து உண்மையா சரியா மக்களுடைய குற்றச்சாட்டு. மக்கள் தான் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு எங்களுக்கு போட்டோஸ் அனுப்புறாங்க. சரியா, நான் கொழும்புல இருக்கேன், அண்ணா அங்க இருக்காரு, அதனால நம்மள மக்கள் இல்ல என்னடா இதுல இன்னும் மறுபடியும் நீங்க இந்த டெங்கு போட்டோ அதுக்கு ரியாக்ட் பண்ணது உடனடியாக நடவடிக்கை எடுத்தது பிரதி அமைச்சர் அருண் கே அமைச்சர் குகதாசன் ஐயா. உங்களுக்கு தெரியாதா? ஜீவகாருண்யத்துல கட்டிக்காரு நீங்க அந்த அன்பு உயிர்கள் மீது அன்பா இருக்கிற ஒரு மனுஷனே உங்களுக்கு தெரியாதா? அருண் கே அமைச்சந்திரா உங்களுக்கு தெரியாதா? மாநகர சபையை விடுங்க, சூப்பராக தெரியாம இருக்கு, சூப்பராக என்ன நடக்குன்னு தெரியாது. சிலவள் அங்க இருக்கிற இன்னும் ஒரு எம்பி இருக்காரோ, இம்ரான் மௌரூப் இருக்கிறார். அவங்க ரொம்ப நாளா இருக்கும். நீங்க ஒரு டெலிபோன் எடுத்து முடிஞ்சால் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று செய்யுங்க, இது தொடர்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுங்க. இதெல்லாம் அருகி வர இது என்ன இப்ப மாநிலம் வந்து பலரை தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் நீங்கள் அழைத்த நபர் தற்பொழுது மிக பிஸியாக இருக்கிறார் அப்படின்னு வருது. அருண் கே அமைச்சந்திராவா? ஆமா, அவர் உட்பட பல பேரை நம்ம தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் முடியாம தான் இருக்கு. பார்ப்போம், அடுத்த கட்டத்தை நான் முயற்சி பண்ணேன். என்பிபில இருக்கிற பெரிய பலம் என்னன்னு சொன்னால் ஒரு தடவை டெலிபோனும் ஆன்சர் ஆனா ரிங் பண்ண அதுதான் முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். கவனத்தில் எடுங்க ப்ளீஸ். மக்களுடைய அரசாங்கம் எல்லாம் நல்லா செய்யுதுன்னு நாங்க சொல்லி கொண்டு போறோம், ஆனா டெலிபோனும் ஒரு ஆன்சர் பண்ணணும். யாரும் அடிச்சேன், அதுதான் முக்கியம். இங்க நாங்க உள்நாட்டு மக்களும் மாத்திரமல்ல, வெளிநாட்டுல இருக்க பல பேர் இது மட்டும் இல்ல, அங்க மட்டக்களப்பில் இருக்கிற என்பிபி மீதே நிலைமை பிரபு அவரையும் போன் பண்ண அவர் ஆன்சர் பண்ண மாட்டாரு. அவர் எங்கேயாவது வெளிநாட்டுல இருக்கவங்க கூட, நிறைய புலம்பெயர் தேசத்துல இருக்கவங்க கூட, நாட்டுல அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதை பேசிக்கணும்னு சொல்லி கோல் எடுத்தாலும் பேச முடியாம இருக்கான். சரி, அமைச்சின் செயலாளருக்கு சரி, அல்ல அதுக்கு இருக்க அதிகாரிகளுக்கு சரி, தொலைபேசி எடுத்து இந்த நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கேட்போம் அப்படின்னு பார்த்தாலும் அவங்களும் எடுக்க மாட்டாங்களாம். அப்படி எடுத்தாலும் மொழி பிரச்சனையிலேயே அந்த கோல்ஸ் கட் ஆகிடுதான். இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பல பேருடைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, அதுகளை கொஞ்சம் குயிக்கா ஒரு தீர்வு கொண்டு வாங்க. அப்பதான் கொஞ்சம் ஆக்டிவா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு ஃபாஸ்டா முன்னோக்கி போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கருத்தை முன்வைச்சோன்னு உடனே ஆவு கீழே வந்து அரசாங்கம் செய்யறத பாராட்டுற வேளையில நீங்க செய்யறன்றதுக்காக தெளிவு ஆன்சர் பண்ண இருக்கல. உங்களுக்கு வாக்களிச்சு மக்கள் உங்களோட நாடாளுமன்றத்தை உங்களுக்கு ஒரு பதவி பணிக்கு அமர்த்தினா நீங்க ஆன்சர் பண்ண தானே வேணும். அப்படி இல்லாட்டி ஜேபி ஜெனரல் செக்ரட்டரி டெல்வின் சில்வாட்ட அடுத்த வர்ற ஒரு கூட்டத்துல வந்து ஒரு அப்ரூவல போடுங்க ஐயாட்ட, ஐயா அப்படி என்ன சரி இப்படி செய்யலாம் மக்கள். நீங்க எல்லாருமே ஜெனரல் செக்ரட்டரி போன் பண்ணுங்க. இல்ல அவரு போன் ஆன்சர் பண்றாரா? நான் அறிஞ்சேன், அவருக்கு 1000 தொலைபேசி அழைப்பு போனாலும் ஆன்சர் பண்றாராம், எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்றாராம். அப்ப என் கீழ்மட்டத்துல இருக்கிறார்களே இல்ல, அதனால நீ நேரம் அங்க பெற வேண்டியதுதான். சரி வரா டெல்சான், மான்குட்டிக்கு பிரச்சனை அவர்கிட்ட சொல்லி விடுங்க. பழைய மணி அடிக்க சொல்லி. இன்னும் ஒரு விடயம் டெல்சான், 4/8/2026 வந்து அக்சென்பா மூதூர்ல படுகொலை நடந்த யாரும் மறக்க இயலாது. அக்சென்பாமுடைய பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அன்றைக்கு வந்து 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒரு பெரும் அதிர்வலைகள் அந்த மக்கள் இடப்பெயர்வை சந்தித்த போது அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசு சார்பில் அவரோட இன்டர்நேஷனல் என்ஜிஓ அக்சென்பாம் சொன்னா பிரான்ச தளமாக கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்துல 17 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், தமிழ் முஸ்லீம்கள் என்று அதிகளவானவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் கூட அவர்களுக்கான நீதி நிவாரணம் கிடைக்கப்படல. இன்றைய நாள்ல வந்து குறிப்பா சொல்ல போனா இன்று வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கு. அந்த பகுதியில அக்சென்பாம் நிறுவனத்துல படுகொலை செய்யப்பட்ட பணியாளர்களை நினைவு கூறும் வகையிலும் அவருடைய பணியை கௌரவிக்கிற வகையிலையும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி நாடாளுமன்ற ஸ்ரீநேசன், வைத்திய ஸ்ரீநாத் போன்றவர்கள் கலந்து கொண்டு, மக்கள் பிரதிநிதிகள் வேலன் சுவாமிகள் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி பலர் அருட்தந்தையர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு அவர்களுக்கான ஒரு நினைவு வணக்க நிகழ்வு இன்றைக்கு மூதூர் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அந்த காணொலியும் அந்த புகைப்படங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. இவர்களுக்கும் இன்னும் தீர்வு கிடைக்கல. இந்த விசாரணைகளையும் அரசாங்கம் ஆரம்பிக்கணும் என்றது எல்லார எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மிக முக்கியமான ஒரு விடயம், அதுவும் நீங்கள் கருத்தில் எடுப்பீங்க என்று நம்புறோம். ஓகேண்ணா, நம்ம மக்களுடைய அன்பான கருத்துக்களை பார்க்கின்ற நேரம் இது. பார்த்துருவோம். சிறையை உடைத்து சிறை கைதிகள் வெளியில் வந்தால் சாதாரண மக்கள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே சிறையிருக்க வேண்டி வரும். உண்மையான கதை தான். அதுதான் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறையை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணதான் இது எல்லாமே திட்டம் போடப்படதான் தகவல். பார்ப்போம், உன்னுக்கு எல்லாமே இப்ப கட்டுப்படுத்திக்கிட்டு வராங்க, உனக்கு பார்க்கலாம்.
இதில் சொல்ல வேண்டியது ஒன்றுதான். நாட்டையே வங்குரோத்து நிலைக்கு கொண்டு போய் சேர்த்த ராஜபக்ச குடும்பம் எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுத்து தூக்கிலிட வேண்டும். இதுதான் எல்லா மேற்கத்திய நாடுகள் நடைமுறை. இந்த மரண தண்டனைன்றது இலங்கையில் இல்லை, அதை நிறைவேற்றவும் முடியாது. இது உங்களுடைய கருத்து, ஒவ்வொருடைய ஆதங்கம் கோபங்கள் வெளிப்படுது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இப்படித்தான் சகரான் குண்டு வைச்சான், தொடர் குண்டு தாக்குதல், இது நிச்சயம் மகிந்தியோட கேம். தெரியாது உங்களோட கருத்து. ராஜபக்ச குடும்பம் தான், அந்த குடும்பம் இல்லாத இலங்கையில் எந்த தீங்கு நடப்பதில்லை என்று இன்னும் ஒரு ஆள் கூறியிருக்கிறார். அப்பாச்சியோட ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு சில கட்சியின் உறுப்பினர்களும். சிறை கைதிகள் நடந்து கொள்ளும் விதங்களை பார்க்கும்போது மிகவும் பயமாகவே இருக்கு. இப்படியானவர்கள் வெளியில் வந்தால் நாட்டையே புரட்டி போடுவார்கள். வணக்கம் உறவுகளை, தொடர்ந்து துன்பங்களை சந்தித்து கண்ணீரில் வாழ்ந்த நம் மக்கள், பிள்ளை செல்வங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ரீச்சா நிறுவனம் மட்டுமல்ல எந்த நிறுவனங்கள் என்றாலும் பாராட்டியே ஆக வேண்டும். நல்லதை ஏன் தவறு என சித்தரிக்க வேண்டும், பாராட்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. ஒருத்தர் ஆட்டோ சாரதிகள் சிலர் பகல் நேரம் 200, இரவு நேரம் 2000 கேட்கிறார்கள். அப்போ மக்கள் இக்கினியில தானே போகணும் என்றிருக்கிறார். உண்மைதான். இதில் சொல்ல வேண்டியது ஒன்றுதான். நாட்டையே வங்குரோத்து நிலைமை கொண்டு போய் சேர்ந்த ராஜபக்ச குடும்பம் எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுத்து தூக்கிலிட வேண்டும். இத்தான் எல்லா மேற்கத்திய நாடுகளின் நடைமுறை அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் அரசு சந்தோஷமாய் இருக்கிற இது யாரோ எழுதியிருக்கு, யாரோ தெரியாது. இருக்கிறேன் பாப்பா, நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறேன். குவைத்திலிருந்து ராஜேந்திரன், அரசாங்கம் அசம்பந்த போக்காக இருக்கிறது, உடனடியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இல்லையேல் பாரிய பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா நீங்க சொல்ல, தமிழரசுக்கு தெரிஞ்சது சிறிதனுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்தால் ஏன் இப்படி தலைமையை தொலைச்சி தெரியுது. அது உங்களோட கருத்து. தலைமை அந்தால் தொலைக்கல, கொடுத்த தலைமையை பிச்சு பிடிங்க எடுத்துட்டாங்க, அந்தால் பறைத்துட்டாங்க, எடுக்கல பறைச்சிட்டாங்க சிறிதரன். இங்குள்ள தமிழர்கள் அநேகம் பேர் படும் பாடுகள் டிக்டாக் மற்ற சமூக வலைத்தளங்களில் பாருங்கள், அப்போ தெரியும் ஏன் இவர்களுக்கு புத்தி தெளிவில்லாமல் போகிறது என்று. உங்களோட கருத்து. முதற்கண் சிறப்பாக களமாடும் இருவருக்கும் வணக்கம். நாட்டில் நடக்கும் சிறை கலவரங்களை பார்த்தால் அதை உருவாக்கும் எதிர்சக்திகள் அரசாங்கத்தையும் மக்களையும் அதன்பால் கவனம் செலுத்த வைத்துவிட்டு பின்னணியில் வேறொரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீர்த்துகின்றார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. வெரி குட். நம்ம நீங்க சிந்திச்சதை இன்னைக்கு இன்சைட்ல ரெண்டு பேரும் கதைச்சீங்களோ? கமெண்ட். அது மட்டுமல்ல, எதிர்கட்சியை சேர்ந்த திருடர்கள் சிறை செல்லும் நேரம் நெருங்கி வருவதால் சிறை கலவரத்தை உண்டு பண்ணி அதை வைத்து தங்களுக்கு சிறையில் பாதுகாப்பு இல்லை என்று நீதிபதிகள் வாதாடி பிணையில் செல்ல திட்டமிடுகிறார்கள் போல் தெரிகிறது அப்படின்னு தான் இருக்கு. ரைட், ஓகேண்ணா. இன்னும் கிழக்கு பல்கலைக்கழக சுற்றி உழைப்பில் காணாமல் போன பொதுமக்களுக்கு இன்னமும் விசாரணை நடத்த இல்லை. நான் பல தடவைகள் கொமெண்ட் பண்ணிய தமிழரசு கொஞ்சம் கவனம் எடுக்கவும். நிச்சயமா கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை, அதை போன்று கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற பல படுகொலை தொடர்புல விசாரணை இடம்பெறல் என்ற உங்களோட ஆதங்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உண்மையில இது தொடர்புல அடுத்த நிகழ்ச்சி திங்கட்கிழமை இந்த கிழக்குல நடந்த படுகொலைகள் சம்பந்தமான அந்த விவரத்தோட ஒரு கால் நாங்கள் களமாடுவோம். இன்றைக்கு இந்த ரீச்சாவில இருந்து இந்த ஆட்டரைச்சும் காட்டக்கூடாதுங்களும் ஒன்றும் காட்டக்கூடாது, நாங்க வீடியோவும் பார்க்க மாட்டோம். என்ன டெல்சன்? நான் என்ன நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நீங்க போறீங்களா? இன்றைக்கு இல்ல எங்க போவேன், குடும்பம் இருக்க வேண்டியதா இருக்கு. சரி பாவம், பிறகு போவோம் எங்கேயாச்சும். தம்பி பாப்பா மாமிட்ட குடிச்சு தங்கச்சியோட போயிட்டு வரலாம் இருக்கா? இருப்போம், குடும்பம் ஒரு நாளைக்கு போயிட்டு வரோம். தங்கச்சி விரும்பினா நீங்க போயிட்டு வரல, நாளைக்கு லீவா? பஸ் எடுக்கலாம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். 24 மணி நேர செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.